ப்ராட்காஸ்ட் சேவா அதுன்னு உள்ள இந்த யூஆர்எல்லுக்குள்ளே நுழைஞ்சா அடுத்தது என்ன லாகின் பண்ணணும் என்ன ஏதுன்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோடனே நம்ம வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் நாட் எ மெம்பர் அப்படின்னு தான் இருக்கும். நாட் எ மெம்பருக்குள்ளே போயிட்டு சைனப் இருக்குல்லையே அதில் கொடுத்தீங்கன்னா புதுசாக நம்ம என்ன பண்ணணும்னு வரும். அப்போ நம்ம என்ன டைப்பு அப்படின்னு கேட்கணும். கம்பெனியாக, பார்ட்னர்ஷிப்பாக, இண்டிவிஜுவலாக. மேக்ஸிமம் இண்டிவிஜுவலாக இருப்போம். அந்த இண்டிவிஜுவலுக்குள்ளே போயிட்டு என்டர் நேம், உதாரணமாக ராமுன்னு கொடுக்குறோன்னு வைங்களேன், ராமு. அப்போ அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் கேட்குது. என்ன கண்ட்ரி, என்ன ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்ட்டு, சிட்டி, அட்ரஸ் லைனு, நம்மளை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் எல்லாம் என்ட்ரி கொடுக்கணும். பின்கோடு, நேமு, டெசிக்னேஷன்ஸு, ஒரு யூசர் நேம். நம்ம மெயில் ஐடியை யூசர் நேமாக கேட்குறாங்க. கொடுத்துட்டு நம்ம ஒரு கிரியேட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அந்த பாஸ்வேர்டை திருப்பி ரீஎன்டரும் கொடுக்கணும். கொடுத்து நம்ம இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் கொடுத்து இந்த கேப்சா இருக்கு இல்லையா, இந்த கேப்சா அடித்து பிடிச்ச ஒரு ரிசீவ் ஓடிபி கொடுக்கும். ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம என்டர் கொடுத்தாச்சுன்னுட்டுனா நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகிரும். ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம போட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த ரெஜிஸ்டரிங் ப்ரொசீடிங் இவ்வளோ தூரம்.